போன வருடம் விவோலேருந்து T3x 5G அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோன் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு, நிறைய சேல்ஸும் வந்து ஆச்சு. இப்போ அந்த ஃபோனோட சக்ஸஸரான விவோலேருந்து T4x 5G அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் விவோட இந்த T4x 5Gயில் என்ன விஷயங்கள் வருது, மேலும் இந்த ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா, போன வருடம் T3x 5G கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன வித்தியாசம் கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து அதில் தாங்க. முதல்ல இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டியிலேருந்து ஆரம்பிக்கலாம். நமக்கு விவோட T3x 5Gயில் போன வருடம் இருந்த மாதிரியே இந்த ஃபோன்லேயும் நமக்கு வந்து பேக் சைடில் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுக்குறாங்க, ஃப்ரேமும் சைடில் பிளாஸ்டிக் தான் வருது. மற்றபடி ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 8.19 mm திக்னஸோட வருது. மற்றபடி வெயிட்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ப்ளூ வெர்ஷன் வாங்கினீங்கன்னா 208 கிராம் வெயிட் வருது, அதே பர்பிள் வெர்ஷன் வாங்கும்போது 204 கிராம் வெயிட் வருது. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, போன வருடம் T3x 5G கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த T4x 5Gயோட திக்னஸ் மற்றும் வெயிட் ரெண்டுமே வந்து கூடியிருக்கு. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு IP64க்கான ரேட்டிங் இருக்குது. அதாவது மழை காலங்களில் நீங்கள் வந்து ஃபோன் எங்கேயாவது லைட்டை கொண்டு போகும்போது தண்ணி எங்கேயா பட்டுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இந்த ஃபோனை நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, இந்த ஃபோனுக்கு மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் கிரேட் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. அதாவது MIL/STD 810H அப்படிங்கிற மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபோன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது போனோட T3x கம்பேர் பண்ணி பார்க்கும் பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கலர்ஸை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 கலர்ஸ் வருது, அதாவது ப்ரோண்டோ பர்பிள் மற்றும் மெரைன் ப்ளூ அப்படிங்கிற கலர்ஸில் வருது. அடுத்ததாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் இந்த ஃபோனில் ஒரு 6.72 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 1050 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. ஸோ போன வருடம் வந்து T3x 5G கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதே மாதிரி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இதுவுமே ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தான் வருது. மற்றபடி பிரைட்னஸ் மட்டும் ஒரு 50 நிட்ஸ் மட்டும் கூடி இருக்கு நம்ம T3x கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த T4xல. ஸோ இந்த ஃபோனில் டிஸ்பிளேல வந்து நமக்கு வந்து LCD டிஸ்பிளே கொடுத்துருந்தா ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க சொல்லணும். இது போய் LCD டிஸ்பிளே கொடுத்த காரணத்தால ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் நமக்கு ஃபோனில் உள்ள சைடோட பவர் பட்டனில் வருது. அடுத்தாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7300 அப்படிங்கிற 4 nm ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது 2.5 GHz ப்ராசராக வருது. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G615 MC2 அப்படிங்கிற GPU கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க முன்னாடி இதோட ரேங்கிங்கை பார்த்துடலாம். இந்த ப்ராசருக்கு 58 ரேங்க் வருது. மார்க்னு பார்க்கும்போது 100க்கு 44 மார்க் இருக்குது. ஒரு பி கிரேட் சிப் செட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருடம் விவோட T3x 5Gயில் வந்து நமக்கு வந்து ஸ்னாப்ட்ராகனோட 6 Gen 1 அப்படிங்கிற ப்ராசர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ப்ராசரை பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல ஒரு மார்ஜினல் அப்கிரேட்னு சொல்லலாம். அதாவது நமக்கு வந்து இந்த ப்ராசர் ரேங்கிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதாவது 7300க்கு என்ன ரேங்க் வருது, அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1க்கு என்ன ரேங்க் வருது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ அது மூலமாக எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க முடியுது. அதனால் இந்த விவோட T4xோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ரன் பண்ணலாம், கேம்ஸ்னு பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸும் சில மிட் செட்டிங் கேம்ஸும் விளையாட முடியும். ஸோ ஒரு நல்ல ஒரு கேப்பபிளான சிப்செட் கொடுத்துருக்காங்க. அதுவே ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோன் 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் தராங்க. நமக்கு ரேம் வெர்ஷன் LPDDR4 தராங்க. அதாவது போன வருடம் T3xல பார்த்தா அதே ரேம் வெர்ஷன் தான், ஆனால் ஸ்டோரேஜில் ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது போன வருடம் விவோட T3xல வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வருடம் இந்த ஃபோனில் UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அதாவது ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக இருக்கும் விவோட T3x கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. மீனிங் நீங்கள் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போதோ இல்லைனா வந்து ஒரு டேட்டா ப்ராசஸிங் பண்ணும்போதோ இல்லை ஆப்பை ரீட் பண்ணும்போதோ வேகமாக அந்த ஸ்டோரேஜ் வந்து டேட்டா காப்பி ஆகிற ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கும் இந்த விவோட T4x 5Gயில். மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது, ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. அடுத்த ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் வந்து Android 15 பேஸ் பண்ண FunTouch OS 15 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அப்டேட்ஸை பொறுத்தவரையும் இந்த விவோட T4x 5Gக்கு வந்து 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக விவோ வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு வந்து விவோட T3x 5Gயில் பார்த்த மாதிரியே அதே பேக் சைடில் 2 கேமராஸை கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா, இது f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவதாக 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க, இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. மற்றபடியாக இந்த பிரைமரி கேமராவில் 4K ஃபுட்டேஜ் 30 frames வரையும் கேப்சர் பண்ணலாம். இது நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா, போன வருடம் விவோட இந்த T3x 5Gயில் வந்து நமக்கு வந்து 8GB RAM வெர்ஷன் வாங்கினீங்கன்னா மட்டும் தான் 4Kல வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு லிமிடேஷன் இருந்துச்சு. ஆனால் இந்த இடம் அந்த லிமிடேஷன் இல்லை. நீங்கள் ஸ்டார்டிங்கில் உள்ள இந்த 6GB RAM வெர்ஷன்லேருந்து ஃபோன் வாங்கினாலும் சரி நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் வந்து வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ண முடியும். இது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. ஸோ கேமரா சென்சர்ஸில் பெரிய லெவலில் மாற்றங்கள் இல்லை. மற்றபடியே செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.05 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ செல்ஃபி கேமராலையும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அடுத்த ஆடியோஸ் பற்றி பேசலாம்.
இந்த ஃபோனை நமக்கு வந்து யூஎஸ்பி டைப் சி ஆடியோ தராங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. நமக்கு வந்து விவோட T3x 5Gல 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த விவோட T4x 5Gல அந்த 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் கொடுக்கல, அதுக்கு பதிலாக டேரெக்டாக யூஎஸ்பி டைப் சி ஆடியோ தான் தராங்க. ஸோ போக போக அந்த என்ட்ரல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே நமக்கு வந்து இப்போ 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட்டை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த ஃபோன்லையும் நமக்கு வந்து யூஎஸ்பி டைப் சி ஆடியோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து 5Gக்கான SNC சப்போர்ட் தராங்க. கிட்டத்தட்ட 8 5G பேண்ட்ஸ் இருக்குது. இது இப்போ டியூல் 4Gக்கான Vivo T, Wi-Fi 6, Bluetooth 5.4, GPS மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அடுத்தாக ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம். பேட்டரிஸுமே ஒரு அப்கிரேட் இருக்குது. இந்த விவோட T4x 5Gக்கு ஒரு 6500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் எந்த ஒரு அப்கிரேடும் கொடுக்கல. போன வடம் விவோட T3x 5Gலையும் 44 வாட் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பேட்டரியோட கெப்பாசிட்டி மட்டும் கூடியிருக்கு. போன வடம் விவோட T3xல வந்து நமக்கு வந்து 6000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இதோட ஒரு 500 mAh கூட்டி 6500 mAh பேட்டரியாக இந்த விவோட T4x 5Gல தராங்க. மற்றபடி சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி டைப் சி போட்டு தராங்க. இந்த யூஎஸ்பி வெர்ஷனை பொறுத்தவரை யூஎஸ்பி 2.0 வெர்ஷனாக இருக்குது. கடைசியாக இந்த விவோட T4x 5Gயோட விலையை பற்றி பார்க்கலாம். பேஸ் வெர்ஷன் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 13,999க்கும் 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 14,999க்கும் டாப் அண்ட் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 16,999 அப்படிங்கிற பிரைசிங்கில் விற்கிறாங்க. மற்றபடி ஓவராலாக இந்த விவோட T4x 5G வந்து போன வருடம் லான்ச் ஆன விவோட T3x 5G கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு சிப் அப்கிரேட் ஆகிருக்கு. ஸ்டோரேஜ் வெர்ஷனில் இந்த யூஎஸ் வெர்ஷன் வந்து 3.1 அதாவது அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி ஒரு 6500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது மாதிரியா சில அப்கிரேட்ஸோட இந்த விவோட T4x 5G வந்து போனோட லான்ச் பண்ண ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதோட பெட்டரான ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஃபோன் மாதிரி தெரியுது இந்த விவோட T4x 5G. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு டீசென்ட்டான ஒரு 5G ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா, அதுவும் ஸ்பெசிஃபிகேஷன் ஓரளவு டீசென்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த விவோட T4x 5G ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மற்றொரு டீசனுக்கு வரை நன்றி, வணக்கம்.